உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இப்போல்லாம் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்று இருக்குது தெரியுமா? கலியுகம் அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு புரட்சி வெடிச்சிடுச்சுன்னா எல்லாம் கலியுகங்க, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய சரித்திரத்தில் அல்லது நம்முடைய சிந்தனையில், நம்முடைய தத்துவத்தில் யுகங்களை 4 யுகமாக பிரித்து வைத்திருக்கிறோம். சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு. இந்த 4 யுகத்தையும் பற்றி வள்ளல் பிரான் நிறைய எழுதியிருக்கார். அதில் கலியுகம் அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதியிருக்கிற அந்த சுவாரஸ்யமான கருத்துக்களைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கலியுகம்னா என்ன, கலினா என்ன அர்த்தம், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. கலி என்றால் கருமை, இருண்மை அப்படின்னு அர்த்தம். காலான்னு சொல்லுவோம்ல, காலானாலே கருப்புன்னு அர்த்தம். கருப்பு என்றால் இந்த யுகத்தில் பயன்படுத்தும் போது, சத்திய யுகத்தில் இருந்த மனிதர்கள்லாம் ரொம்ப சத்தியவான்களாக இருந்தார்கள். அப்புறம் துவாபர யுகத்தில் இருந்தவர்கள்லாம் இப்படி இருந்தாங்க, திரேதா யுகத்தில் இருந்தவர்கள்லாம் இப்படி இருந்தாங்க. ஆனால் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் சத்தியத்துக்கு கட்டுப்படாதவர்கள், வன்முறை செய்பவர்கள், இந்த மாதிரி மக்களுக்கு குழப்பங்களை உருவாக்குபவர்கள் அப்படிங்கிற சித்தாந்தம் இவர்கள் மனசில் உருவாகி அதன்படி இந்த பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறத வள்ளல் பிரான் சொல்கிறார். கலியுகத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத வள்ளல் பிரானோட வார்த்தைகள்லேயே படிச்சிடலாம். கலியுகத்தின் தாத்பரியம்: முதல் யுகத்துக்கு நாள் 8, இரண்டாவது யுகத்துக்கு நாள் 6, மூன்றாவது யுகத்துக்கு நாள் 4, நாலாவது யுகத்துக்கு நாள் 2, ஒரு தினத்துக்கு நாழிகை 60, நிமிஷம் 2,16,000, 2 நாளைக்கு 4,32,000 நிமிஷம். இவ்வண்ணமே 4, 6, 8 முதலியவற்றுக்கும் கொள்க. ஆக நாள் 20க்கு நிமிஷம் 43,20,000. கலியுகம் அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பிரான் இந்த கணக்கை கொடுக்குறார். முதல்ல கணக்கை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நம் சிந்தனை செலுத்தி புரிஞ்சுக்கணும். இந்த யுகத்துக்கு 8 நாள், இந்த யுகத்துக்கு 4 நாள் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல, அந்த 8 நாள் 4 நாளே எவ்வளோ நாள் அப்படின்னு தெரிஞ்சால் தலையே சுற்றி போயிடுங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய, விரிந்து கொண்டே போகக்கூடிய வருஷ கணக்கு இருக்குது இதுக்கெல்லாம். 2 நாள்னு சொல்கிறதே இவ்வளோ நீளமா, இவ்வளோ வருஷமா அப்படின்னா வருஷம், கலியுகம், யுகம்ங்கிறது பல கோடி ஆண்டுகள் சேர்ந்த ஒரு கணக்கு. அப்படின்னா ஒவ்வொரு யுகத்துக்கும் எத்தனை நாள்னு வள்ளல் பிரான் சொல்கிறார்ல, அந்த கணக்கை திரும்பவும் யோசித்து பார்த்தா ஒரு சுவாரஸ்யம் தோணுது. இதில் எவ்வளவு தூரம் விஞ்ஞானபூர்வமான அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நம்முடைய சமூகத்தில், நம்முடைய சித்தாந்தத்தில், நம்முடைய சமூக இலக்கியங்களில் இப்படியான சிந்தனைகள் திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வள்ளல் பிரான் கேள்வி கேட்கிறார். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் பயணிக்கலாம் வள்ளல் பிரானோட வார்த்தைகளில். அப்போ தான் கொஞ்சமாவது கணக்கை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தோணும். கலியுகத்தின் தாத்பரியம்: முதல் யுகத்துக்கு நாள் 8. இதில் 8ங்கிறத மறந்துடுங்க. இப்போ கலியுகம்னு சொல்கிறோம்ல, இந்த கலியுகத்துக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? 4,32,000 வருஷமா. அதில் இப்போ நடந்துட்டுருக்கிற கலியுகம் வருஷம் எத்தனாவது தெரியுமா? 5512வது வருஷம். 4,32,000 வருஷம் கலியுகம் இருக்குது. அதில் 5512வது வருஷம் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா இன்னும் எவ்வளோ வருஷம் கலியுகம் போகணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போது முதல் யுகம் இருக்குல்ல, இந்த கலியுகம் கருப்பான யுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே 4,00,000 ஆண்டுகள் அப்படிங்கிறோம். அப்போ சத்திய யுகம், எல்லாமே சிறப்பாக, எல்லா மக்களும் நேர்மையானவர்களாக இருந்த சத்திய யுகம் இதைவிட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் 8ன்னு நாளை சொல்கிறார். இந்த 8 என்கின்ற நாள் ஆண்டுகளின் கணக்கில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துக்கு 4,00,000 சொச்சம் ஆண்டுகள்னா, அந்த சத்திய யுகத்துக்கு இன்ட்டு 8 போட்டுக்கோங்க. அப்போது 8 32,00,000 ஆண்டுகள் நடந்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த யுகத்துக்கு வர்றார் பாருங்க. இரண்டாவது யுகத்துக்கு நாள் 6. இரண்டாவது யுகம் திரேதா யுகம்னு வச்சுக்கோங்க. கலியுகத்தோட 4,32,000 ஆண்டோட பெருக்கி பார்த்தீங்கன்னா அது 6.
6 நாள் 24, அப்போ 24 லட்சத்தி சொச்சம் ஆண்டுகள். தலை சுத்துது இல்லை திரேதா யுகத்தை நினச்சா. அடுத்தது துவாபர யுகத்துக்கு வர்றாரு பாருங்க. 3வது யுகத்துக்கு நாள் 4, துவாபர யுகத்துக்கு 4 அப்படின்னு சொல்றாருன்னா இந்த கலியுகத்தோட வருஷங்கள் இருக்குல்ல 4,32,000 ஆண்டுகள். அதை இன்ட்டு போட்டு பாருங்க. 4,32,000 இன்ட்டு 4ன்னா 16 லட்சம் ஆண்டுகள் நடந்திருக்கு துவாபர யுகம். இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்குன்ற கணக்குக்கு வர்றார். 4வது யுகத்துக்கு நாள் 2, இதுதான் மிக முக்கியம். 4,32,000 ஆண்டுகள் கலியுகம். அதில் இப்போது நடந்து கொண்டிருப்பது 5512வது ஆண்டு என்றால் இன்னமும் நீளமாக நீண்டு கொண்டே இருக்கும். காலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தத்துவம். நாள்ங்கிறது 24 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் காலம் என்பது கணக்கிட முடியாத அளவுக்கு நீண்டு கொண்டே இருப்பது. அதுக்கு கணக்காக சொன்னால் நமக்கு புரியறது கஷ்டம், நீண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் புரியறது கஷ்டம். அதனால தான் இப்படியாக யுகங்கள் பெயரை சொல்லி அதுக்கு இவ்வளோ வருஷம் அப்படின்னு பெயரை சொல்லி நமக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுகிறார்கள் நம்முடைய இலக்கிய படைப்பாளர்கள். ஆனால் அந்த இலக்கிய படைப்பு கற்பனைக்கான ஒன்று அப்படிங்கிறத மறந்துட்டு நாம் அதில் இருக்கக்கூடிய கற்பனா பாத்திரங்கள் எல்லாமே உண்மை, அவைகள் எல்லோரும் உண்மையாக இருந்தவர்கள், அவர்கள் இப்படியெல்லாம் போரிட்டாங்க, அவர்கள் தெய்வமாக நிற்கிறார்கள், விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றார்கள், அவர்கள் 10 அவதாரங்களாக வந்தார்கள்ங்கிறதெல்லாம் உண்மையாக தெய்வங்கள் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். சரி, தெய்வங்கள் நினைச்சா கூட அவை சொல்லுகின்ற தத்துவங்களை மறந்துட்டு அந்த உருவங்களை மட்டுமே கொண்டாடுகின்ற மனநிலைக்கு நாம் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத தான் வள்ளல் பிரான் கேள்வியை கேட்கிறார். அடுத்து வேற என்ன சொல்றார் பாருங்க கலியுகத்தை பத்தி. ஒரு தினத்துக்கு நாளிகை 60, நிமிஷம் 2,16,000, 2 நாளைக்கு 4,32,000 நிமிஷம். இவ்வண்ணமே 4, 6, 8 முதலியவற்றுக்கும் கொள்க. ஆக நாள் 20க்கு நிமிஷம் 43,20,000. இந்த கணக்கெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கு கால்குலேட்டரே கொஞ்சம் மயங்கி போயிடும். அதனால் இது எல்லாமே சுவாரஸ்யம் கூட்டுவதற்காக கொடுக்கப்பட்டவை என்பதை வள்ளல் பிரான் நமக்கு கண்டறிந்து தெளிந்தறிந்து சொல்கிறார் என்றால் அந்த தெளிவின் பாதையில் நாம் நடக்க வேண்டியது மிக முக்கியம். மீண்டும் மீண்டும் வாழ்கின்ற ஒரு சராசரி 60 ஆண்டு வாழ்க்கைக்குள் மீண்டும் மீண்டும் நான் தெளிவற்றவனாகவே இருப்பேன், சிந்தனை தெளிவில்லாத ஒரு நபராகவே நகர்ந்து முடிவேன் என்கின்ற மாதிரி இல்லாமல் வள்ளல் பிரானை போல் தெளிவின் அடையாளமாக, ஞானத்தின் அடையாளமாக, சித்தின் அடையாளமாக, சித்தரின் அடையாளமாக நாமும் மாற வேண்டிய நேரம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.